இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் குறித்து தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் இபிஎஃப்ஓ தற்போது வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 8.25% பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல், the interest at the revised rates since notified is being paid to the current and outgoing members in their final பிஎஃப் செட்டில்மெண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் மெம்பருக்கும் அவுட்கோயிங் மெம்பர் 2 பேருக்கும் வந்து ஃபைனல் பிஎஃப் அமௌண்ட் செட்டில்மெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. தற்போது இன்ட்ரெஸ்ட் இதற்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8.25% வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு இபிஎஃப்ஓ பாஸ்புக் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். தற்போது வந்து இபிஎஃப்ஓ பேலன்ஸ் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு இபிஎஃப்ஓ பாஸ்புக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே passbook.epfindia.gov.in வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா தற்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் இபிஎஃப் பாஸ்புக் அண்ட் கிளைம் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கு உங்களுடைய யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். 101 சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைன்இன் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு மெம்பரைஸ் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு இபிஎஃப்ஓ சம்மரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டோட்டல் அவைலபிள் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 19,600 இருக்குது. அதேமாதிரி எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ இருக்குது, எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதுலேயும் சில சம்மரிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் ஏதாச்சும் வித்ரா பண்ணுறது கொடுக்குறீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி, மெம்பர் ஐடி, ஜாயினிங் டேட், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி மெம்பர் வைஸ் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா நீங்கள் 2 அல்லது 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மெம்பர் ஐடி இருக்கும். அதற்கான பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியாக ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு 3 கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தால 3 மெம்பர் ஐடி இருக்குது. அந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாஸ்புக் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மெம்பர் ஐடின்னு இருக்கும். அதில் உங்களுடைய மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்புக் ஓவர்வியூன்னு சொல்லியிருக்கும். எந்த மெம்பர் ஐடி டீட்டெயில்ஸ் செக் பண்ணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லை 2023 2022 மாடல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணாலும் இந்த பாஸ்புக் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மெம்பர் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணி பாஸ்புக் டவுன்லோட் பண்ணலாம். மறுபடியும் லெஃப்ட் சைடில் இருக்க 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைம் டீட்டெயில் செக் பண்ணால் கிளைம்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எதாச்சும் கிளைம் பண்ணியிருக்கீங்களா, அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த ஆப்ஷன்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை மறுபடியும் கிளிக் பண்ணி சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கடைசியாக எப்போ ஒர்க் பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுறது தான் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் வந்து இபிஎஃப்ஓ பாஸ்புக் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தற்போது புதிதாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக பாஸ்புக் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.